நண்பர்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு குட்டி வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பின்னாடி இருக்க திங்ஸு தான். ஸோ இப்போ நம்ம லடாக் ட்ரிப்பில் என்னென்ன திங்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம், எப்படி வச்சு எந்தெந்த பொருளை வச்சு மேனேஜ் பண்ண போகிறோம். ஏன்னா பொருள் அதிகமாகவும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ கம்மியான பொருளில் எப்படி ஒரு 20 நாள் 25 நாள் ஆயிரும். ஸோ இந்த ட்ரிப்பை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், என்னென்ன பொருளை வச்சு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு பொருளையும் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்மெட்டுக்கு ஒரு சட்டையும் கீழே இருக்குது, அதை வச்சாச்சு. அடுத்தது 2 ஜீன்ஸு அவ்வளோதான். 2 ஜீன்ஸுக்கு 2 கர்ச்சிப்பு, அப்புறம் ஒரு 5 டிஷர்ட்டு, அப்புறம் ஒரு ஷார்ட்ஸு, ஒரு ட்ராக்ஸு, ஒரு சாரம். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான ஐட்டம் ரெயின் கோட்டு. கீழே இருக்கிற ரெயின் கோட்டு பார்த்திங்கன்னா மேலே பேண்ட்டு, கீழே ரெயின் கோட்டு. அது வந்து வின்டருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு டவலு, ஒரு குட்டி பில்லோ. ஸோ இந்த பில்லோ வந்து நம்ம தூங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வண்டியில் சீட்டில் ஹீட் ஏறாமல் உட்கார்றதுக்கும் பார்த்துக்கலாம். அப்படியே வந்தோம்னா நம்ம லேப்டாப்பு. ஸோ இந்த லேப்டாப்போட ரேட்டு இதெல்லாம் பற்றி பேசுனா எல்லோரும் ஷாக் ஆகிடுவீங்க, அதனால் வேண்டாம். அப்புறம் பெட்ஷீட்டு, ஒரு பெரிய பெட்ஷீட்டு ஒன்று, ஒரு சின்ன பெட்ஷீட்டு ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னர்ஸ் ஒரு 4 செட்டு. அப்புறம் சாக்ஸ் ஒரு 4 செட்டு. அடுத்து மங்கிக்குள்ளா, குட்டி பெல்ட்டு, அப்புறம் சின்ன சின்ன திங்ஸு. இந்த லாக்கெலாம் எதுக்குன்னு பார்ப்பீங்க. இந்த லாக்கு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எங்கேயா பார்க் பண்ணிட்டு போகும்போது டிஸ்கில் வந்து லாக் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். எல்லாம் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம லோக்கலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை பார்த்தோன்னா பயந்துடாதீங்க, நம்ம தலையில் தேய்க்கிறதுக்கு உண்டான ஆயில் தான். ஸோ வேறு டப்பாவில் வச்சோம்னா அது எப்படியும் சிந்தும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் டேப்லெட்ஸ், அப்புறம் தலைவலி தைலம், அப்புறம் அது ஒரு பேண்டேடு, பட்ஸு, டானிக்கு, அப்புறம் சேவிங் செட்டு. எப்படியும் 10 நாளில் நம்ம சேவ் பண்ணலன்னா நம்ம மூஞ்சியே வந்து மாறிடும். அப்புறம் சோப்பு, சீப்பு, பேஸ்ட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். அடுத்தது பேக் பார்த்திங்கன்னா இது டேங்க் பேக்கு. என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அடுத்தது இந்த பேக்கு பார்த்திங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்டை எப்போமா நம்ம கழட்டி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஒரே ஒரு பேக் தான் மொத்தமும். ஸோ மொத்த திங்ஸும் இந்த ஒரு பேக்கில் தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கவர் கொஞ்சம் வச்சுருக்கிறேன், பிளாஸ்டிக் கவர்ஸ் எதுக்காக ஆகும் அப்படின்ட்டு. அடுத்தது இது கம்பூட்டு, அப்புறம் ஒரு நார்மல் ஷூ தான். அடுத்தது செயின் லூப்ரிகண்ட்டு, சூப்பர் ஆயில்னு சொல்ல வரல, அது ஏதோ ஒன்று வாங்கினதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கேனு. ஸோ ஒரு 5 லிட்டர் கேனு. இந்த 5 லிட்டர் கேன் பார்த்திங்கன்னா 40 ரூபா தான். ஸோ நல்லா ஹார்டாகவும் இருக்கும், நல்லா லாங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒரு 7 லிட்டர் கேனு. இது வந்து பெட்ரோல் பிடிச்சி வைக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். ஸோ ஏற்கனவே இப்போ பெட்ரோல் வேறு அங்கங்கே தட்டுப்பாடாக இருக்குது, அதனால் பெட்ரோலுக்கு. அடுத்தது பஞ்சர் கிட்டு, ஏர் பம்ப்பு, ஒரு மினி ஏர் பம்ப்பு. அடுத்தது நம்மளோட டாக்குமெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, வண்டியோட பேப்பர்ஸு, இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, வேக்சினேஷன் போட்டதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு எல்லாமே இருக்குது. அடுத்தது ஹெல்மெட் லாக்கு, அப்புறம் எல்லாம் வந்து கோப்ரோவுக்குள்ளே சின்ன சின்ன ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ கோப்ரோ கையில் வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு கோப்ரோ தான். ஒரு கோப்ரோ, ஒரு மொபைல், இந்த 2 தான் எல்லாமே எடுக்க போகிறேன். அடுத்தது பவர் பேங்க்கு, எல்லாம் வீட்டில் இருந்த பழைய பவர் பேங்க் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்தது ஒரு குட்டி டைரி. ஸோ இந்த டைரியில் தான் எல்லாமே எழுத போகிறேன். அடுத்தது மொபைல் சார்ஜரு, அப்புறம் தான் முக்கியமான ஐட்டம் நம்மளோட ரைடிங் ஜாக்கெட்டு. அடுத்தது நீ கார்டு. எல்லாம் பெரிய பெரிய பிராண்டுலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வாங்கியிருக்கேன் அவ்வளோதான். மோசமானதுன்னெலாம் கிடையாது, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு தான்.
அடுத்து க்ளவுஸு, ஒரே ஒரு க்ளவுஸ் தான் இருக்குது. விண்டர் க்ளவுஸ் வந்து அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டேன். அடுத்து பஞ்ச் கார்டு. ஸோ இந்த கயிறு வச்சு தான் பெட்ரோல் கேனை கட்ட போகிறேன். அடுத்தது ஒரு பிளேட்டு, ஒரு தோசை தவா. ஸோ எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வர்றதுனால நான் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறேன், மற்ற பொருள்லாம் மற்றவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட திங்ஸு. ஸோ இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும். ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஏன்னா ரொம்ப கம்மியான ட்ரெஸ் தான் வந்து முக்கியம். ஸோ அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ராவலில் தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். என்ன மக்களே, நீங்கள் பார்த்தீங்களா நம்ம என்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்கிறத பார்த்தீங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸும் ஓகே தான். இப்போ சோப்பு டப்பா மட்டும்தான் நான் வாங்காமல் வச்சுருக்கிறேன், அதையும் வாங்கிடலாம். அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் திங்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம பொண்ணாக பார்க்க போகிறோம், இருக்கிற 2 ட்ரெஸ்ஸை அப்படியே மாற்றி மாற்றி துவைச்சி போட்டுக்க வேண்டியதான், இல்லை துவைக்காமல் கூட போட்டுக்க வேண்டியதான். அது நம்ம சௌகரியத்தை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் சேஃப்டிக்கு உண்டான திங்ஸ் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறத பற்றி தப்பே கிடையாது. சேஃப்டிக்கு என்ன, இப்போ நாங்கள் வந்து குரூப்பாக போகிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் எடுத்துகிட்டு வராங்க. நான் ஒரு சில பொருள் எடுத்துகிட்டு போகிறேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சில பொருள் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ குரூப் ரைடில் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தார்ப்பா. ஸோ இந்த தார்ப்பா பார்த்திங்கன்னா எல்லா லக்கேஜையும் வச்சு வண்டியில் வச்சு கெட்டி மழையில் இது பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்காக தான். ஸோ மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன மழை வந்தால் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது, அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக்கு. ஓகே, இப்போது எல்லா திங்ஸையும் வந்து பேக் பண்ணிவிட்டு பேக்கில் எல்லாமே வச்சுட்டு வண்டியில் போயிட்டு எல்லாமே செட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்தது நம்ம ரைடு கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ வண்டியில் எல்லாமே செட் பண்ணிடலாம், போயிட்டு வண்டிக்கு பெட்ரோலும் போட்டு வந்துடலாம், போய்ட்டு காலைல பக்காவாக கிளம்பிடலாம். ஓகே, இப்போ நம்ம வண்டிக்கு போகலாமா? நம்ம மக்களே போயிட்டு பெட்ரோல் போட்டு வந்துடலாம். வண்டி டேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். இப்போ கேமராவை தலைகீழ மாட்டியிருக்கேன். இந்த ஆங்கிள் செட் ஆகுமானா பார்க்கலாம். வண்டி திருப்பும்போது இடிக்குது கையில், சரி திரும்பி பார்த்தா கையில் இடிக்குது. அதுக்கப்புறம் எங்கேயா ஹெல்மெட்டை கழட்டி வச்சோம் அப்படின்னா தனியாக நிற்கிது, அந்த ஹெல்மெட் லெவலை விட கீழே இறங்கி நிற்கிது, அதுதான் பிரச்சனை. தலை ஏதோ கேஷுவலாக வைக்க மாதிரியே இல்லை, சும்மா எதையோ ஆட்டிக்கிட்டு இருக்க மாதிரி. எங்கே போகலாம்? ஃபுல் டேங்க்மா. சிட்டி பேங்கோட அந்த பிஜிலி கார்டு மிஷின் இருக்குல்ல, போன வாரம் போடும்போது மாற்றி போட்டாங்க. ஃபுல் டேங்க். இந்த கேன்லையும் பிடிச்சிடணும். ஆமாம், சரி போதும். ஒரே ஒரு நிமிஷம், இதெல்லாம் தப்பாக நடக்குது. நாளைக்கு காலையில் கிளம்பும். தேங்க்யூ.
கூட வரவங்க ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. அவங்க கன்னியாகுமரியிலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து 2 பேர் ஹைதராபாத் போகிறோம். ஹைதராபாத் போயிடுவோம். அவங்க அந்த ரூட்டில் பெங்களூர் ரூட்டில் ஹைதராபாத் வந்துடுவாங்க. ஸ்ரீனி விலாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேண்ணே. ஆமாம், பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். போதுமாண்ணா? ஸ்ரீனி விலாக்ஸ் பார்த்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பார்ப்பேன், எல்லா இதுவுமே பார்ப்பேன். அதெல்லாம் பார்த்து பார்த்து வெறி ஏறி தான் இப்படி போயிட்டு. பாத்தி விளாக்கர் இருக்கார்ல, அவரை பார்த்து பார்த்தா ரொம்ப வெறியானது. இங்கே கூட வந்தார் அவர், யாரையோ பார்க்க. அவர் பேர் தெரியும் தெரியும் தெரியும். ஓகே ஓகே. இங்கே அவர் அன்னோன் ரைடரா? 35 அன்னோன் ரைடரா ஐ திங்க் நினைக்கிறேன். அவர் அவரை பார்க்க வந்தார்னு நினைக்கிறேன் பார்த்தி விளாக்கர். அதுவும் அந்த லாக்டவுன் டைமில் அவர் இதை பார்த்து பார்த்தா ரொம்ப வெறியா. பின்னாடி வந்ததுக்கு பெட்ரோல் போட்டாச்சு, 2 சப்ஸ்கிரைபராக ஆட் பண்ணியாச்சு. ஐயோ ஐயோ. ஓகே, போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு கிடச்சிச்சின்னா இன்னும் நிறையா ரைடு போகலான்னு வச்சுருக்கிறேன். இல்லைனாலும் போவேன், பட் ஆனால் ரொம்ப அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த ஒரு ரைடுக்கே இந்த ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணல, இதுக்கே எனக்கு 37,000 ரூபாய் இது வரைக்கும் செலவாக இருக்குது. கேமரா காசு இது வேறு தனி. கேமரா இல்லாமல் 37,000 ரூபாய் எனக்கு இது வரைக்கும் ஆயிருக்குது. அதனால் எல்லா ட்ரிப்பும் நம்ம டப்புன்னு போக முடியாது, சின்னதாக பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சப்போர்ட் நிறைய கிடச்சிச்சு, நல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு, நல்ல வியூஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா இன்னும் வந்தோடனே கண்டிப்பாக நிறையா ரைட்ஸ் போவேன். நிறைய பிளான் இருக்குது. காசு இருக்கான்னு கேட்டால் தான் இல்லை. அதனால் பிளானுக்கு ஏற்றபடி காசை வச்சு, காசுக்கு ஏற்றபடி பிளான் போட்டுக்க வேண்டியதுதான். இந்த பெட்ரோல் கேன் தான் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, நிற்குமா நிற்காதான்ட்டு. அந்த பொண்ணு ஃபுல் டேங்க் போட்டான்னா 1 பாயிண்ட் கம்மியாக தான் கட்டுது. 1 பாயிண்ட் கம்மியாக கட்டுது. இதில் வேறு ஃபுல் டேங்க் போட்டேன்னு சொன்னால் நேற்றுக்கு ஒரு இடத்துல சிம்மு கொடுத்தானுங்க, ஃப்ரீ சிம் கொடுத்தானுங்க. ஒரு சிம்மை வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன். இன்னைக்கு இல்லையே.